ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் எடிசன் பேசுகிறேன். வெல்கம் டு மிஸ்டர் எடிசன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி காலைல டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:21 ஆகுது. இன்றைக்கி டேட் வந்து March 1. இந்த சூரிய வம்சம் படத்தில் மணிவண்ணன் சொல்லுவார், வாரத்தில் 2 நாள் சின்ரஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி சண்டே, நம்மளை யாராலையும் கையில் பிடிக்க முடியாது. கிளம்பிட்டு ரைடுக்கு. இன்றைக்கி லாங் ரைடெலாம் இல்லை, ஒரு ஷார்ட் ரைடு தான், பட் டிஸ்டன்ஸ் இருக்குது. அது எந்த இடம் என்னன்றத நீங்கள் வந்து தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ நம்ம போகும்போது அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம ரைடு ஆரம்பிக்கலாங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம வீட்டிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம போகிறது வந்து சோலோ ரைடு கிடையாது, ஆக்சுவலி இது ஒரு குரூப் ரைடு. அதனால் நான் இங்கே வந்து ட்ரிப் மீட்ரு இது எல்லாத்தையுமே வந்து 0 பண்ணல. நம்ம டெஸ்டினேஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக போகாதனால நம்ம இங்கேருந்து வேறு ஒரு இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம ஓடவெல்லாம் 0 பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவக்கரை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பழமையான பொருள் ஒன்று இருக்குது. அதை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ தூரம் இங்கேருந்து அங்கே போக போகிறோம். நம்ம அது என்ன ஏது, அதோட வரலாறு எல்லாத்தையும் அங்கே போயிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கேருந்தே அதை பற்றி ஆரம்பிக்க தேவையில்ல, அங்கே போய் அது என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலி நான் இப்போ போகிற இடம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இதை வந்து புதுச்சேரியில் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது தப்பு. புதுச்சேரி வழியாகவும் போகலாம், நம்ம திண்டிவனம் வழியாகவும் போகலாம். ஆனால் இது ஆக்சுவலாக இது லொக்கேட்டாக இருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். இது வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது, அதனால் இதை சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இருட்டாக இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். ஆக்சுவலி ஸ்டார்டிங் பாயிண்ட்டு போயிட்டு திருப்பி இதே வழியாக தான் வரணும். ஏன்னா குரூப் ரைடுன்றதுனால அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இங்கேருந்து போகலாம். நம்ம ஸ்வீப் பண்ணுறதுனால நம்ம அங்கே போயிட்டு தான் எல்லோரும் கூடயும் ஒன்றா வரணும். ஸோ அதனால தான் இங்கேருந்து அங்கே போயிட்டுருக்கேன். அது இல்லைனா நமக்கு ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் சேவிங் தான். சரி, கம்யூனிட்டியாக நம்ம ரைட் பண்ண போகிறோம், ஜாலியாக போயிட்டு வரோம். ஓகேவா? நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சுங்க. நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகல, ரைடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கோம். இங்கேருந்தால் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸு ஒரு 16 மெம்பர்ஸ் இருந்தாங்க இன்றைக்கி போக போகிற ரைடிங் குரூப்பில். ஸோ இனிமேல் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ரைட் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போனேன், என்னால் கொஞ்சம் லேட்டான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. சரி, அதனால் 5 o'clock தான் வந்து அசம்பிள் டைமு. 5:25க்கு ரைடு அவுட்டு. ஸோ நம்ம இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:10 வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்களா, வந்துட்டாங்க நம்ம ரைடர்ஸ்லாம். ரைடோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ரைடோட பொசிஷன்லேயும் வண்டி நிப்பாட்டியாச்சு. இங்கேருந்து அப்படியே வண்டி எடுக்க வேண்டியது தான். எல்லோரும் வந்ததுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆல் குட் தானே? ஏதாவது டவுட் இருக்குங்களா பாய்ஸ்? உங்களுக்கு ஓகே தானே? ஓகே, லெட்ஸ் கியர் அப் गाइस. ஆக்சுவலி ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுதான் எங்கள் மொத்த ரைடிங் குரூப். இன்றைக்கி இங்கேருந்து அப்படியே கன்வாய் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி நான் வந்து பாண்டிச்சேரி வழியாக போவாங்கன்னு நினச்சேன், அதாவது ஈசிஆர் வழியாக நம்ம போகல. பைபாஸ், பெருங்குளத்தூர் பைபாஸ் பிடிச்சி திண்டிவனம் போய் தான் போகிறோம். ஏன்னா ஈசிஆரில் வந்து ஏதோ மேரத்தான் பண்ணுறாங்க போட்டிருக்கு. அதனால் அது ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். இந்த பக்கம் ஒன்வேல வர விட்டுருப்பாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லைன்ட்டு நல்ல முடிவாக எடுத்திருக்காரு எங்கள் கேப்டன். ஆல்மோஸ்ட் குரூப்பில் வந்து 16 மெம்பர்ஸ் காமிச்சிது, அதோட அதிகமாக தான் இருக்காங்க. இன்டர்காம் இல்லாமல் எப்படி நான் டைல் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்ச். ஓகே, பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம், போங்க.
கிளம்பியாச்சு. ஆக்சுவலி மீட்டர் 0 இப்போ 0 பண்ணியாச்சு. இதுலேருந்து தான் நம்ம ரைடு ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கமும் நல்ல ஒரு சன்ரைஸ் ஸ்பாட்டு கிடச்சிது. பாருங்கள், லெஃப்ட் சைடில் செம்மையாக இருக்குதுல்ல. அது என்னன்னு தெரில, காலையில் இந்த சூரியனை பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும். டீ காஃபி இதெல்லாம் விட இந்த சூரியனை காலங்கத்தால் எழுந்து பார்க்குறது. ஆனால் நான் அதை ரெகுலராக பண்ணுற ஆள் கிடையாது. இந்த மாதிரி எப்போயாவது ரைடுக்குன்னும் போது மட்டும் நம்மளால் எப்படி எழுந்திருக்க முடியும்னு தெரியல. இந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் இந்த சூரிய உதயத்தை இதெல்லாம் பார்க்க முடியும். பனி இன்னமும் நல்லா இருக்குது. அது ரோட்டில் இல்லை, சைடில் இந்த சைடில் ஒரு மலை இருக்குது. அந்த மலை மேலாம் நல்ல பனி அப்படியே ஒரு இதுவாக நிற்கிது. மொத்தமாக ஒரே இடத்துல கூடி நின்ற மாதிரி நிற்கிது. சைடில் இந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா, ஆற்றுல தண்ணி இல்லை, ஆனால் பனி நிறைய இருக்குது. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு பனி. மைக்கில் நாய்ஸ் கேன்சலேஷன் வர ஆன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஹெல்மெட்டில் நிறைய விண்ட் பிளாஸ்ட் வருது. எனக்கே தெரியுது, ஃபீல் ஆகுது உள்ள காற்று என் ஃபேஸில் வர்றது. அதுக்கு தான் ஹெல்மெட்டு நேற்று வாங்கலான்னு போனேன். நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஹெல்மெட்டு அங்கே கிடைக்கல. சரி, அதனால் சைலண்ட்டாக ரிட்டன் வந்துட்டேன். நம்ம கடைக்கெலாம் போனோம்னா நம்ம ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருப்போம். இந்த ஹோட்டலுக்கே போனோம், உதாரணத்துக்கு சொன்னால் ஹோட்டலுக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இட்லி கேட்டால், சார் தோசை சாப்பிடுங்க சார்னோம். இட்லி இல்லைன்னா இட்லி இல்லைன்னு சொல்லணும். சார் தோசை இருக்குது, தோசை நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா நான் கேட்டது தானே எனக்கு வேணும். வாங்கிட்டா என்ன இருக்கோ அது இருக்குது, வாங்கிட்டா என்ன இருக்கோ அது இருக்குதுன்னா அதை தான் நான் சாப்பிட்ணுமா? நீ கொடுக்குறதா சாப்பிட்ணுமா என்ன? இல்லைனா இல்லைன்னு சொல்லு. அதை தவிர்த்து வேறு எதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்பேன், இல்லைனா வேறு கடையை பார்த்துட்டு போவேன். இந்த மாதிரி தான் அந்த ஹெல்மெட் கடையில் நேற்றாச்சு. நான் ஒரு பிராண்டுக்காக போயிருந்தேன், ஒரு ஹெல்மெட் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்றும் இல்லை, ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தேன். அந்த 3 ஆப்ஷன்ஸுமே அந்த கடையில் இல்லை, அது வேறு ஒரு பிராண்டோட இது இருந்தது. ஆனால் மற்ற எல்லா ஹெல்மெட்டும் தான் வச்சுருந்தாங்க. நான் கேட்ட மாடலில் அந்த பிராண்டில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்கணும். என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அவன் எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கான். அந்த இந்த ஹெல்மெட்டை வாங்குங்க சார், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு வாங்கலான்ற ஒரு மைண்டும் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எதுக்கு, நம்ம ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதுக்கே போவோம் அப்படின்ட்டு. எனக்கு எல்லாத்துக்குமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் ஹெல்மெட் வாங்கலை. மெயினாக இந்த விண்ட் பிளாஸ்டிக்காக தான். ஏன்னா இந்த பேடிங் நான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பைக் வாங்கும்போதே இந்த ஹெல்மெட் வாங்கியிருந்தேன். பேடிங் அப்போ கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் போக பேடிங்லாம் கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ அதனாலேயே தான் இந்த உள்ள விண்டு வர ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன். நேற்று போய் ஆனால் அந்த சைஸுக்கு அந்தந்த பிராண்டில் எடுத்து போட்டு பார்த்தா நல்லா டைட்டாக ஃபிட்டாக இருந்தது. வேறு ஏதாவது கடைக்கு அங்கே ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டு பார்த்தேன், இல்லை அப்படின்ட்டாங்க. சரின்னு வந்துட்டேன். ஏன்னா நான் பேசுகிறது எந்த அளவுக்கு கிளியராக கேட்குறது தெரில. இதுக்கு முன்னாடி பேசும்போதும் இப்படி தான் இருந்திருக்கும் என் ஹெல்மெட்டு. ஸோ ஓரளவுக்கு வரும்னு தெரியும். நான் திண்டிவனம் பிரேக்ஃபாஸ்ட் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே இங்கே காஃபி பிரேக் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன இடம்னே தெரில எனக்கு. அநேகமாக விஜயகாந்த் அவரோட காலேஜ் ஒன்று இருக்குமே, அந்த ஏரியா நினைக்கிறேன். தனலட்சுமி ஸ்ரீனிவாச யூனிவர்சிட்டியா? ஓ, அதுதான் நினைக்கிறேன் இது. சரி, நம்ம எப்படி காஃபி குடிக்க போகிறதில்ல, இவங்க குடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நான் இந்த மைக்கு இதெல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நாய்ஸ் கேன்சலேஷன் அதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு
நான் உங்களுக்கு போகும்போது பேசலாம். இப்போ வரும்போது இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ மரத்தை வந்து வெட்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. நாம் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம்ல, நான் உங்களுக்கு வந்து ஒரு வரலாறு சொல்கிறேன்ல, அது இந்த மரத்தை பற்றி தான். ஆனால் போகும்போது இவ்வளோ மரத்தை என்ன ரோட் டெவலப்மெண்ட்டுக்காக வெட்டுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய மரம் இந்த சைடில் ரோடு போட்டிருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே மரம் இருந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பெரிய மரம் இருந்தது, அந்த இடத்துல என்னால் கேப்சர் பண்ண முடியல, கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருந்தது. வண்டி வந்துட்டு இருந்ததுனால பாருங்கள், ரெண்டு பக்கமும் எவ்வளோ பெரிய மரம். இதெல்லாம் எத்தனை 100 வருஷம் வாழ்ந்துருக்கும் இந்த மரம்லாம். அதெல்லாம் வெட்டியாச்சு, எல்லாம் புளிய மரம். ஸோ சேட், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா எதோட வரலாறை பற்றி நம்ம பார்க்க வருமோ அதையே இப்படி வெட்டி ரோட்டில் போட்டு வச்சுருக்கிறத பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த மரம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. வந்தாச்சு, இன்னும் ஒரு 300 மீட்டர் தான். வந்தாச்சு. எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்தது இதை பார்க்கறதுக்காக தான். இந்த காம்பவுண்ட் தெரியுதா, இதுதான் வந்து இப்போ இதை வந்து டெவலப் பண்ணி இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொன்னல, புவியியல் ஆய்வுத்துறை அவங்க கட்டுப்பாட்டில் தான் வந்து இந்த பார்க் இருக்குது. வண்டி எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் உள்ள. நீங்கள் பார்க்குறீங்களா மரம், இது நிறைய தனித்தனி மரம்லாம் இல்லை. ஒரு மரத்துலேருந்து வந்த விழுது தான் வந்து இவ்வளோ மரமாக நிற்கிது. இதுவும் வந்து ஒரு 300 வருஷம் பழமையான மரம். இது பழமையான ஆலமரம். அதோட விழுதுகள் தான் இவ்வளோ பெரிய மரமாக நிற்கிது. எல்லா விழுதுமே இந்த மாதிரி மரமாகமான்ட்டு இல்லை, ஆனால் இந்த விழுதுகள்லாம் இது பட்டு வரத்துக்கு இதுக்கும் வந்து 1100 வருஷம் ஆகிருக்கும். இந்த விழுதுகள்லாம் மரமாக கீழே வேர் பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி மரம்லாம் ஒரு பெரிய மரம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பெரிய ஆலமரம். அவ்வளோதான். நேஷ்னல் ஃபாசில் வுட் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த பார்க்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோம்னா, இப்போ தான் கேனியன் போக போகிறோம். நான் ஆக்சுவலி இங்கேருந்தே உள்ள வழி இருக்கும்னு நினச்சேன் கேனியனுக்கு, ஆனால் வெறும் இங்கே இந்த ஃபாசில் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க போட்டிருக்கு. இப்போ அந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்களா, அந்த மரத்தை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஃபாசில், இந்த ட்ரீலாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஒரு சிலது தான் அந்த இடத்துல இருந்தது, இந்த வழி செஞ்சு வச்சுருக்கு. இதெல்லாம் இது எல்லாமே வந்து இந்த ஊரில் அங்கங்கே இருந்த எல்லா இதையும் வந்து இந்த ஊரில் அங்கங்கே கிடச்சிருக்கும்ல, அந்த மரத்தை எல்லாத்தையும் வந்து, அதாவது ஃபாசில் மரம் எடுத்துகிட்டு வந்து இந்த பார்க்கில் வச்சுருக்காங்க. இந்த மரத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம் வந்து இப்படி மாறி இருக்குது. இந்த ஃபாசில் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் அரிப்பு, காட்டாறு வெள்ளம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ வந்து கரைக்கு சைடில் இருக்க மரம் எல்லாம் வந்து வேரோட அப்படியே சாஞ்சி ஆற்றோட வெள்ளத்தில் அடிச்சுட்டு வரும். அப்படி அடிச்சுட்டு வர மரங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டேக்னண்ட்டாக நின்று, அது மேலே வந்து இந்த ஆற்றுல அடிச்சுட்டு வர மண், இந்த கூழாங்கல் இது எல்லாமே சேர்ந்து சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே சேர்ந்து மேலே வந்து இது மேலே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். அது லேயராக ஃபார்ம் ஆனோடனே இந்த மரத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் சப்ளிமெண்ட் வந்து நின்றோம். அப்படி நின்றுச்சு அப்படின்னா இது வந்து டீகம்போஸ் ஆகாமல் இது என்ன ஆகும்னா, இந்த தண்ணியில் இந்த மண்ணில் இருக்க மினரல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து இந்த மரத்தில் இருக்க ஆர்கானிக் மேட்டர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, இந்த சிலிக்கான இந்த மண், அந்த மண் வந்து இருக்கிற இந்த ஆர்கானிக் மேட்டர்ஸை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணும். இது வந்து ஒரு வருஷத்துலேயே 2 வருஷம் நடக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் கிடையாது. இது பல வருஷமாக வந்து அந்த மண் அது மேலே இருந்திருக்கணும், அந்த மண்ணுக்கான ஈரப்பதம் அதில் இருந்திருக்கணும்.
அந்த ஈரப்பதத்தில் மினரல்ஸ் இருந்திருக்கணும். இது எல்லாமே நடந்தால் தான் அந்த ஃபாசில் வந்து பெர்ட்ரிஃபைடு ஃபாசிலாக மாறும். இதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸை நம்ம வீட்டில் வந்து ஆர்ஓ யூஸ் பண்ணுறீங்களே, அது உள்ள ஒரு மெம்பரேன் இருக்கும் பாருங்கள், அதை தான் மரம்னு நினச்சிக்கோங்க. இந்த தண்ணி வந்து ஆர்ஓலேருந்து வந்துட்டுருக்குல்ல, அதில் இருக்க உப்பை தானே வந்து அது வந்து செக்ரியேட் பண்ணி நல்ல தண்ணியை உங்களுக்கும் கெட்ட தண்ணியை வெளியும் அனுப்புது. அதில் மீதி இருக்க உப்பு எல்லாத்தையுமே வந்து அந்த மெம்பரேனே வந்து தக்க வச்சுக்கும். அதனால தான் இந்த மெம்பரேனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மெம்பரேனை சேஞ்ச் பண்ணுற கண்டிஷனில் அந்த மெம்பரேனை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாக உப்பு படிஞ்சு அப்படியே கல் மாதிரி இருக்கும். அது தட்டினீங்கன்னா அப்படியே உதிரும். இதே தான் இங்கே வந்து உப்புக்கு பதிலாக அந்த சிலிக்கா வந்து இதில் இருக்க மெம்பரேனில் ஃபுல்லாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி ட்ரீயோட டிஷ்யூவில் இருக்கிற எல்லா மெம்பரேன்ஸையும் வந்து சிலிக்கா ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஃபாசிலாக மாறிடும். அதே மாதிரி வந்து இந்த பெர்ட்ரிஃபைட் ஃபாசில்ஸ் வந்து ஒரு முழு மரமாக அப்படியே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடைக்காது. துண்டு துண்டாக அங்கங்கே அப்படின்னு தான் கிடைக்கும். இதிலே வந்து இந்த சார்கோல் நிலக்கரி இருக்குல்ல, அடுப்பு கறி தொல்லை நிலக்கரி, அது டைமண்ட், இது எல்லாமே ஃபாசில் தான். இந்த நிலக்கரி இருக்குல்ல, அது எப்படி உருவாகும் அப்படின்னா இதே மாதிரி தான். மரம் செடி இது எல்லாமே வந்து இந்த சதுப்பு நிலம் இருக்கும்ல, மார்ஷ்லேண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்வாம்ப்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து அது பல ஆயிரம் வருஷங்கமாக அது வந்து அது உள்ளேயே இருந்து அதோட ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகி அதுக்கு உண்டான வந்து டெப்த்து உள்ளே போய் அதுக்கு உண்டான டெப்த்து, அதாவது இந்த மாதிரி இது வந்து மேலேயே வந்து ஒரு 10 அடி 20 அடியிலேயே வந்து பெர்ட்ரிஃபைட் ஃபாசில்ஸ்லாம் உருவாகும். ஆனால் வந்து சார்கோலுக்குலாம் அப்படி கிடையாது. அது வந்து இன்னும் ஆழமாக வந்து பதியணும். அதுக்கு உண்டான டெம்பரேச்சர், அதுக்கு உண்டான ப்ரெஷர் இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது இந்த சதுப்பு நிலத்தை இருக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு அது வந்து சார்கோலாக மாறும். டைமண்டு இதோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அதெல்லாம் வந்து உருவாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100லேருந்து 350 கோடி வருஷம் ஆகும் ஒரு டைமண்ட் உருவாகணும் அப்படின்னா. அதுவும் அதுக்கான டெம்பரேச்சர்லாம் பார்த்திங்கன்னா வந்து 900 டிகிரி செல்சியஸ்லேருந்து 1300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதில் வந்து அந்த ஹீட் இருக்கணும், அதுக்கான ப்ரெஷர் இருக்கணும். இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் இருந்தால் மட்டும்தான் டைமண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். அதோட ஏஜிங் காரணமாக வந்து அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேனியானுக்கு போயிட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கேனியான்னா இதுதான். இதுலேயே வந்து ரொம்ப பெரிய கேனியான் இந்த உலகத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்குது. யூஎஸ் அரிசோனாவில் இருக்குது. இந்த கேனியான்றது எப்படின்னா இந்த படிமப்பாறைன்னு சொல்லுவாங்க, செடிமெண்ட்ரி ராக். அந்த ராக்லாம் வந்து எப்படி உருவாகும் அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம வண்டி ஓட்டு போகும்போது தெரியுதா, மண் துகள், இது எல்லாமே பாறையாக தான் இருக்கும். இந்த பாறை மேலே வந்து இந்த மாதிரி லோடெலாம் கொடுக்கும்போது டக்குன்னு நொறுங்கிடும். இதுதான் செடிமெண்ட்ரி ராக். இந்த மாதிரி இடத்துல வந்து நீரோடையோ இல்லை ஆறோ இருக்கும்போது அந்த இதை வந்து அரிச்சிக்கிட்டு போகும் மண். அது ஓடுற பாதையில் இருக்க மண்ணெல்லாம் அரிச்சிக்கிட்டு போகும். அந்த மண்ணை அரிச்சிட்டு போகும்போது அது வந்து ஒரு வழித்தடமாக உருவாகும். அது வந்து பார்க்குறதுக்கே வந்து இந்த ஒவ்வொரு லேயரும் வந்து மண்ணில் இருக்க லேயரும் வந்து செடிமெண்ட் ராக், இந்த செடிமெண்ட்டான ஒவ்வொரு லேயரையுமே வந்து அது ஈஸியாக காமிச்சு கொடுக்கும். அதுதான் கேனியான்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பெரிய கேனியான் வந்து ஆந்திராவில் இருக்குது. நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன ஏரியா தான், ஒரு சின்ன வழித்தடம் தான் அது. ஆந்திராவில் இருக்கிறது வந்து இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். அது வந்து கந்திக்கோட்டான்ற இடத்துல இருக்குது, கடப்பா டிஸ்ட்ரிக்டில். அந்த கேனியான் எப்படி உருவாச்சுன்னா, அங்கே வந்து பெண்ணான்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு வந்து அங்கே இருக்கிற மண் எல்லாத்தையுமே வந்து அது ஓடின வழியில் இருக்க சைடில் இருக்க மண் எல்லாத்தையுமே அரிச்சிட்டு போயிடும். ஸோ இப்போ சைடில் தெரியுதுங்களா, இது எல்லாமே வந்து தண்ணினால் அரிச்சிட்டு போகப்பட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மண் எல்லாமே ஒரு இடத்துல வந்து குவியலாக ஃபார்ம் ஆகிருக்குது. இதுலேயே வந்து இந்த மண்ணிலே வந்து அடுக்கடுக்காக தெரியும் பாருங்கள். கீழே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாறை, அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன கூழாங்கல், அதுக்கு மேலே மண். இதுதான் வந்து செடிமெண்ட்ரி ராக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் போகணுமாமே. எங்கே போகிறோன்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம் நாங்களும். இதுதான் வந்து இதோட லேண்ட்மார்க், இந்த இது உள்ள போகிறதுக்கு. அட்லாஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு இடம். வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தி. இங்கே உள்ளே தானே வரோன்ட்டு நான் க்ளவுஸும் போடல. மண்ணெல்லாம் ஒரு பக்கம் வண்டி அப்படியே இழுத்துட்டு சறுக்குது. போகிற இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. ரோடெலாம் ஃபுல்லாக அந்த கூழாங்கல் மாதிரியான கல் தான்.
செடிமெண்ட்ரி ராக்கை வந்து ஃபுல்லாக தட்டி எடுத்திங்கன்னா அதில் வந்து மண்ணெல்லாம் தூளாக போய் அது உள்ளே இருக்க கல்லெலாம் கூழாங்கல்லாக தான் இருக்கும். அதுதான் செடிமெண்ட்ரி ராக். அண்ட் மோரோவர் அந்த கேனியான்லாம் நான் கேனியான்னே சொல்லிகிட்டு இருக்கேன். கேனியான்லாம் ஒன்றும் இல்லை, பள்ளத்தாக்கு தான். வேலியும் பள்ளத்தாக்குன்னு தான் சொல்லுவாங்க. கேனியன் வந்து இப்போ நீரால் ஆற்றுப்பாதை ஓடுறதுனால வந்து அந்த இது வந்துச்சு அப்படின்னா அதை கேனியான்னு சொல்லுவாங்க. வேலியில் இந்த டெக்டானிக் பிளேட்ஸு இதெல்லாம் இந்த மலை உருவாகிறது இதை வச்சு வந்து 2 பக்கமும் வந்து பாறைகள் வந்து வளர்ந்துட்டே போகும்ல. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் பள்ளமாகவே இருக்கும், 2 சைடில் மட்டும் பாறைகள் வளர்ந்துட்டே போகும். அதை வேலின்னு சொல்லுவாங்க. அதுதான். ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து போனோம். நடந்து போய் இதோ எனக்கு கீழே இருக்குது பாருங்க, காமிக்கிறாரு. கீழே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அது அந்த இடத்துல எடுத்து காமிக்கிறேன். இதுவும் ஒரு மரம் தான். இதை நம்ம வந்து சொவினியராக எடுத்து வச்சுக்கோ. ஒரு மரம் பாரியாமல் ஃபாசில், நம்ம கையில் இருக்க ஒரு ஃபாசில். சைடில் ஃபுல்லாக மரம் பாருங்க. இது எல்லாமே அந்த வெள்ளத்தில் அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு வந்தது தான். அது மேலெலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி மண் எல்லாமே புதஞ்சி தண்ணி அப்போ நிறையா இருந்திருக்குங்க. இருந்து அதாவது பள்ளத்தாக்குலேருந்து கிளம்பிட்டோம். நல்லாயிருக்கு இந்த இடம். ஆனால் என்ன, நாங்கள் வந்துட்டு செம்ம வெயில். நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து மேக்ஸிமம் அது ஆண்களோ பெண்களோ தனியாலாம் வராதிங்க. உள்ள நிறைய பாட்டில்ஸு அதெல்லாம் இருக்குது. சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி இடத்த. அதனால் இப்போ பெண்களுக்கு மட்டும் சேஃப்டி இல்லைன்னு இல்லை, ஆண்களுக்குமே சேஃப்டி கிடையாது. அதனால் இங்கே தனியாக மட்டும் வராதிங்க. கும்பலாக ஒரு 4-5 பேர் இல்லை 10 பேர் அப்படி சேர்ந்து வாங்க, ஃபேமிலியாக வாங்க. வந்துட்டு இது நிஜமாக இது வந்து பார்க்க வேண்டிய இடம் தான். 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மரத்தை இங்கே நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. நம்மளோட ஆயுட்காலமே 60 வயசோ இல்லை 70 வயசோ அவ்வளோதான். ஆனால் 2 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மரம் இங்கே இருந்திருக்குல்ல. ஒரு மரம் இல்லை, நிறைய மரம். எந்த மரமே முழுசால எல்லாம் உடஞ்சி சின்னதாக உடஞ்சிருக்குது. நானும் இங்கேருந்து ஞாபகார்த்தமாக 2 சின்ன ஃபாசில் வுட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஃபோட்டோஸை தாண்டி இதுவும் நமக்கு ஒரு தனி மெமரிஸை கொடுக்கும். அதான் இதை எடுத்து வச்சுருக்கேன். சரி, இதுக்கப்புறம் எதுவும் இல்லைங்க. போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு எப்படி நிப்பாட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஜூஸ் தான், எனக்கு ஏதாவது குடித்தா போதுன்னு கூட இருக்குது. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல, வெயில் வேறு செம்ம வெயில். நல்ல வேலை ஹைட்ரேஷன் பேக் இருந்தது. இப்போ ஹைட்ரேஷன் பேக் 2 லிட்டர் ஹைட்ரேஷன் பேக்கில் தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது. அதையும் ஏன் குடிச்சு முடிக்கணும்னா, போகிற வழியில் ஜூஸ் குடிக்கிறதுக்கு அதுக்கெலாம் லேட் ஆகிடுச்சுன்னா இதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, தொண்டை நினச்சிக்கலாமே அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இங்கே வரவங்க முக்கியமாக வாட்டர் பாட்டில்ஸ் கொண்டு வாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸு, இந்த கடலை மிட்டாயி அந்த மாதிரி இது கொண்டு வந்துக்கோங்க. அப்புறம் கொண்டு வரீங்கன்னா எதை கொண்டு வந்தாலும் குப்பையை இங்கே போட்டு போகாதீங்க. உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி குப்பையை போட்டு போனால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? எல்லோரும் அதுதான் பண்ணுறாங்க.
குப்பையை மட்டும் எங்கே இந்த இடம் இல்லை, எந்த இடத்துக்குமே வந்து போயிட்டு குப்பையை மட்டும் போட்டு போகாதீங்க, அது நல்லா இருக்காது. என்ன வந்த வழியை விட்டு வேறு வழியில் போகிறாங்க? இதுதான் மெயின் ரூட்டோ? நாங்கள் தான் சுற்றி சுற்றி வந்தோமோ? ஓகே போவோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஓடின 6 நாள் அடிச்சுட்டு வரப்பட்டு அது பல கோடி வருஷமாக இது அப்படியே லேயர் மேலே லேயர் ஃபார்ம் ஆகி கம்ப்ரெஷன்னால் இப்படி ஒரு செடிமெண்ட்ரி ராக்காக ஃபார்ம் ஆகிருக்குது. நல்லா தான் இருக்குது நிஜமா. இதை ஏன் இவ்வளோ பிரமிப்பாக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் இது லேப்டாப்பில் டெஸ்க்டாப்லாம் வந்து ஸ்க்ரீன் சேவர் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு மணல் திட்டு வந்து அப்படியே வளைஞ்சு போகிற மாதிரி அப்படியே லேயர் பை லேயராக எல்லாரோட லேப்டாப் ஸ்க்ரீன்லேயும் அது இருக்கும். அது வந்து அரிசோனாவில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இருந்தாலும் சொல்கிறேன். அரிசோனாவில் இருக்கிற யூஎஸ்ஏல அரிசோனாவில் இருக்கிற ஒரு கேனியான். அந்த கேனியானோட இமேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுதான் அந்த இதில் விண்டோஸில் வச்சுருப்பாங்க. அது எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு சில இடத்துல வந்து அந்த லைட்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி அழகுன்றது இருக்குது. அந்த லுக்கு நமக்கு கொடுக்குது. நம்மலாம் கண்டிப்பாக ஒரு நாள் போய் பார்க்கணும் அந்த இடம்லாம். ஆனால் இப்போ போக முடியுமான்னு கேட்டால் முடியாதுல்ல. அதனால் சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், வந்து பார்த்துட்டு போங்க. ரெஸ்பான்சிபிளாக வந்து இருந்துட்டு போங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. நான் இதோட வீடியோ கட் பண்ணுறேன். ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கன்டினியூ பண்ணுறேன். நம்ம ரைடோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு சுத்தமாக தூங்கவே இல்லையா, அதனால் காலைல சாப்பிடவும் இல்லை. மதியம் 2:30 மணிக்கு வந்து சாப்பாடு நிப்பாட்டினாங்க. சாப்பாடை சாப்பிட்ட உடனே அப்படியே தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு அங்கேருந்து எப்படியாவது வீட்டுக்கு வந்துட்டால் போதும் அப்படின்றதா இருந்தது. அதான் இப்போ ஆல்மோஸ்ட் வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். குளிச்சுட்டு ஓகே, சாப்பாடு கிடையாது, படுத்து தூங்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இதோட நாளிலேருந்து நம்ம ரெகுலர் ஒர்க்கை பார்க்கணும். இதுக்கப்புறம் உங்களை அடுத்த ரைட்டில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.